Hello teachers, welcome to Centum Tutor PGTRB Commerce. இப்போ 2025 வரக்கூடிய அக்டோபர் 12ஆம் தேதி நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறீங்க. வாழ்த்துக்கள். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றது ஒரு டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இனி இருக்கக்கூடிய நாட்களில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கான மாடல் எக்ஸாம் 1 இந்த நியூ சிலபஸில் காமர்ஸில் 110 கொஸ்டின்ஸும், எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் 30 கொஸ்டினும், ஜெனரல் நாலேஜில் 10 கொஸ்டின், டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய மாடல் எக்ஸாம் இப்போ சீரீஸாக கண்டினியூஸாக இடையில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எப்படி இருக்குது, உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது, என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் உண்டாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷனை அக்டோபர் 12 நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷனை மிக சிறப்பாக உங்களால் எழுத முடியும். இப்போ நீங்கள் எழுதும் பொழுது 110 மார்க்கில் எவ்வளோ காமர்ஸில் வாங்குறீங்க, அதே மாதிரி எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, ஜெனரல் நாலேஜில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்றதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக லைனாக தான் இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இந்த காமர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 110 மார்க் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் தெரிஞ்சு 100% ஷியோராக தெரிஞ்சு எத்தனை ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய சும்மா ஏதோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணதில் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, அந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க. அதில் நீங்கள் வாங்கின மார்க்கில் 110 மார்க்கில் எவ்வளோ வந்து நீங்கள் எக்ஸாக்டாக தெரிஞ்சு ஆன்சர் பண்ணது, எவ்வளவு தெரியாமல் ஆன்சர் பண்ணது அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜியும் ஜெனரல் நாலேஜ் பிரிச்சுட்டிங்கன்னா உண்மையாலுமே நீங்கள் தெரிஞ்சு எத்தனை ஆன்சர் பண்ணீங்க, தட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். தெரியாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணது வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்து கிடையாது. அது கூட நீங்கள் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது கண்டினியூஸாக இந்த மாடல் எக்ஸாம் உங்கள் எக்ஸாமினேஷன் வரைக்கும் மேக்ஸிமம் 5 வரைக்கும் போடலான் இருக்கு. டிபெண்ட்ஸ் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூல் கெட் சம் ஐடியா, எக்ஸ்ட்ரா ஐடியா கிடைக்கும். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுடைய டைம் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் சிறப்பாக இந்த கொஸ்டின் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணிட்டு மார்க் வாங்கணும். இதை அட்டன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த உடனே எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணி முடித்ததும் சப்மிட் பண்ணும்பொழுது ஒரு பிக்சர் வரும், கூகுள் ஃபார்ம். அதனால நிறைய பேருக்கு அந்த கூகுள் ஃபார்மில் ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். கடைசியில் சப்மிட் பண்ணும்பொழுது ஒரு பிக்சர் வரும். 9 கட்டம் இருக்கக்கூடிய 9 கட்டம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு படம் வரும். அதில் ஏதாவது படங்களை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் சப்மிட் ஆகும். சப்மிட் ஆனதுமே உங்களுடைய மெயிலுக்கு உங்களுடைய மார்க் வந்துடும். வியூ ஸ்கோரில் உங்களுடைய மார்க் வந்துடும். அதே போல் கரெக்டான ஆன்சர் எது, அதே மாதிரி தப்பான ஆன்சர் எது கரெக்டான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு உங்கள் மெயிலுக்கு வந்துடும். அதனால இதை அட்டன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணுறதுன்றது ஒரு ப்ராக்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதோடைய கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ டீச்சர்ஸ். விஷ் ஆல் தி பெஸ்ட்.